ஒபாமா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒபாமாட்ட எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் போனாங்க. எவ்வளவு திறமையானவர்கள் இங்கு உள்ளவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக சொல்லுகின்றேன். எல்லாரும் போய் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த பில்கேட்ஸை நாடு கடத்திடணும்னாங்க. ஒபாமா அதிசயத்து போய் ஏன்னு கேட்டார். 100 பேர் வேலைக்கு எடுத்தா 60 பேர் வந்து இந்தியாக்காரனை எடுக்கலாம். அதுல 30 பேர் தமிழ்நாட்டுக்காரனா இருக்கான். அதுல 10 பேர் லேடிஸா இருக்காங்க. அமெரிக்காக்காரெல்லாம் என்னங்க ஆகுறதுன்னு கேட்டான். நல்ல வேலை ட்ரம்ப் இருக்கும்போது கேட்கல, ஒபாமா இருக்கும்போது கேட்டான். அப்படியா செய்யறாரு, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பில்கேட்ஸை கூப்பிட்டார். நடந்த சம்பவம் என்ன, எல்லா இண்டஸ்ட்ரியில வந்து உன்னை நாடு கடத்த சொல்றான், நீ எல்லாத்தையும் இந்தியாக்காரனா வேலைக்கு எடுக்கிற, கம்ப்யூட்டர் பிரிவில் ஐடி பிரிவில், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நேரம் யோசித்துட்டு பில்கேட்ஸ் சொன்னாரு, ஒபாமா அவர்களே, அதை போல் நான் 160 பேரை இந்தியர்களை எடுக்கவில்லை என்றால் இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா, இந்தியாவில் இருக்கும், அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு. வியந்து போன ஒபாமா ஏன்னு கேட்டாரு. அவன்கிட்ட தான் அறிவு இருக்கு, நம்ம பயில்ட்டு அது மாதிரி இல்லையே, என்ன பண்றது அப்படின்னாரு. நேர பல்கலைக்கழகத்துக்கு போனாரு. இது போன்றது ஒரு ஹாலில் எல்லாம் அமெரிக்க மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கேள்வியை கேட்டாரு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் 100 வருஷமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்தியாவில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, அங்கேருந்து வர்ற ஒரு சத்யா நாதல்லா தான் மைக்ரோசாப்டோட சிஇஓவா இருக்கான், தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓவா இருக்கான், ஒரு சிவநாடார் தான் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு கம்ப்யூட்டர் துறையில, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார். அரங்கமே அமைதியாக இருந்தது. இங்கு அமர்ந்திருக்கின்ற பெண்களைப் போல ஒரு பெண் ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் என்றார். அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியாவில் இருந்து சென்ற ஆசிரியை, தமிழகத்தில் இருந்து சென்ற ஆசிரியை என்ன சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்காவிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், எங்கள் தமிழகத்திலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். அத்தனை பேர் ஒத்துக்கிட்டான். அமெரிக்கர்களே பார்த்து நம்மளை வந்து ஒழுக்கத்தை பார்த்து ஆச்சரியப்படுறப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்?